ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் மாதிரி உங்களாலே வந்து பெரிய ஹை குவாலிட்டியில் வந்து வீடியோஸ் உங்களால் ரீல்ஸில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட கேமரா லென்ஸ் வந்து க்ளீனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லென்ஸை வந்து செக் பண்ணவே மாட்டோம், அப்படியே வந்து எடுப்போம். ஸோ அதை மட்டும் வந்து கிளியராக வந்து லென்ஸ் க்ளீனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஷேடோஸ் எதுவுமே வந்து இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டிங் ப்ராப்பராக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு 1080 பிக்சல்ஸ் ஆட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS ஆர் 60 FPS வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் வந்து 60 FPS ஃப்ரண்ட் கேமரா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 60 FPS வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30 FPS கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் 1080 பிக்சல்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அது வந்து மேண்டரி. சப்போஸ் நீங்கள் வந்து பேக் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா மொபைலும் மோஸ்ட்டாக 60 FPS சப்போர்ட் இருக்கும். ஸோ 60 FPS வச்சு நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட கேமரா இருக்கிற எந்த ஒரு ஃபில்டருமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட்டிங்கில் வர விஷயம். ஸோ அது வந்து வீடியோ எடுக்கும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோட குவாலிட்டி ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ தயவுசெய்து அது மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ எடுங்க. அந்த ஃபில்டர் போடுறது, அந்த நம்ம கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது நார்மலாக வந்து உங்களோட மொபைல் கேமரா வச்சு வீடியோ எடுங்க, எந்த ஒரு ஃபில்டருமே வந்து போடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங். ஸோ எடிட்டிங் என்ன கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு வேணுங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக ஆகாது. ஓகேங்களா, கம்பேரிட்டிவ்லி மொபைலில் நீங்கள் எடிட் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எடிட் பண்ணுறது, அது என்னென்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் செட்டிங்கில் சில டைம்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080 into 1920 அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 FPS வச்சுக்கோங்க. ஏன் 30 FPS வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமோட கம்ப்ரஷன் அல்காரிதம் படி நீங்கள் 60 FPS வீடியோவே அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அது 1080 பிக்சல்ஸ் அண்ட் 30 FPSக்கு டவுன்கிரேட் பண்ணிடும். ஸோ அந்த குவாலிட்டிக்கு அது மாற்றிடும். ஸோ அதை வந்து அப்படி பண்ண விடாமல் நீங்களே வந்து 1080 பிக்சல்ஸ் 1920 வச்சுட்டு 30 FPS நீங்களே வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் மாற்றிடுங்க. ஸோ அப்படி மாற்றிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்ப்ரஷன் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணாது, நீங்களே பண்ணுறனால அவங்களோட கம்ப்ரஷன் வந்து பண்ணாமல் கொஞ்சம் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதனால் எப்படி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணுவீங்க. எடிட்டிங்லாம் நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க, அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் உங்கள் எடிட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் சிலதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃப்ரேம்னு இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து H.264 வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹை பிட் ரேட்னு சொல்லி இருக்கும். ஸோ மேக்ஸ் சோர்ஸ் ஹை பிட் ரேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ரன் பாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிட் ரேட்டில் வந்து 10 கொடுத்துக்கோங்க, டார்கெட் பிட் ரேட் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில செட்டிங்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குள்ள வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. மொபைல் யூசர்ஸ்க்கு எடிட்டிங் வந்து எப்படி அவங்களோட மொபைலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைல் யூசர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஆப்ஸ்லேயும் போய் வந்து எடிட்டிங் பண்ணாதீங்க, ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச ஆப்பில் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா ஆப்புமே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியிலே வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் நல்லா வந்து அவுட்புட் கொடுக்குற ஆப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர், கேப்கட், இன்ஷாட் இந்த 3 ஆப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், வேறு எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஆப்பில் ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல இந்த ஃபில்டர் நீங்கள் வந்து போடவே போடாதீங்க. ஏன் நான் முன்னாடி ஃபில்டர் போடாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களோட எடுத்துக்கிற வீடியோட குவாலிட்டி ரொம்பவே வந்து கம்மி பண்ணிடும். ஏன்னா அந்த ஃபில்டர் வந்து ஓவர்லே ஆகிறதுனால உங்களோட குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிடும். ஏன்னா ஃபில்டர் வந்து நிறையா வந்து அவங்க எடிட்டிங்லாம் வந்து பண்ணிட்டு அந்த ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பண்ணாதீங்க. ஸோ ஃபில்டர் போடாமல் நீங்களே வந்து பேசிக் கரெக்ஷன்ஸ் வந்து நீங்களே பண்ணுங்கள். அதாவது இந்த பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன்,
வைப்ரன்ஸ் இதெல்லாமே வந்து பேசிக் செட்டிங்ஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, பேசிக் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு டெக்ஸ்ட் போடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஃபில்டர் போகிறது ரொம்ப எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ உங்களோட வீடியோவோட அவுட்புட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் மொபைல் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எடிட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு எடிட் பண்ணிட்டு டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹை குவாலிட்டி அதாவது 1080 பிக்சல்ஸ் வச்சு நீங்கள் நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கலான செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப பெரிய செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் 1080 பிக்சல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களோட மொபைலில் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது பண்ணல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ குவாலிட்டி எல்லாமே வந்து போயிடும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸில் போய்க்குவாங்க. செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் போய்க்கோங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு செல்லுலர் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்லோட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களோட நீங்கள் போகிற ரீல்ஸ் உங்களோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டியில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி கம்மியான குவாலிட்டி தான் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்களோட ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர்ஸ் கொடுக்காதீங்க. ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஃபில்டர்ஸ் எதுவுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட வீடியோ டேரெக்டாக நீங்கள் கேப்ஷன் போடுவீங்களோ அந்த மாதிரி போடுவீங்களோ நார்மலாக அது போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஃபில்டர்ஸ் எடிட் எதுவுமே பண்ணாதீங்க. பேசிக் கரெக்ஷன் எதுவுமே வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சப்போஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபில்டரில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட குவாலிட்டி கம்மி பண்ணிடும். நீங்கள் அப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா குவாலிட்டி ரொம்பவே மோக்கையாக போயிடும். ஸோ அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களோட வீடியோ சூப்பராக வந்துருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோஸ்க்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி போட்ட வீடியோக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியில் அப்லோட் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை.